என் வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம். ஜனநாயகன் திரைப்படம் திட்டமிட்டபடி ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஆனால் எதிர்பார்த்த அளவு தியேட்டர்கள்ல ரிலீஸ் ஆகுதா அப்படிங்கிற கேள்வி பெருசா எழுந்து நிக்குது. காரணம், இந்த படத்தினுடைய தமிழ்நாட்டுல இந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு அவங்க 1000 திரையரங்குகள் எதிர்பார்த்தாங்க. அத ரொம்ப கட் அண்ட் ரைட் எல்லாம் கூட பேசினதா நான் கேள்விப்பட்டேன். சில தியேட்டர்காரங்கிட்டலாம் ஸ்ட்ரிக்ட்டா நீங்க எங்களுக்கு இவ்வளோ தியேட்டர் குடுத்தாகணும் அப்படின்ற மாரிலாம் அவங்க ஒரு ஒரு அதிகார தோரணையில கேட்டாங்க. அப்படியெல்லாம் தகவல் வருது. ஆனா அ பராசக்தி படம் கிட்டத்தட்ட அதே தேதியில தான் அது ரிலீஸ் ஆகுது. ஒரு நாள் பின்னாடி. அதனால பராசக்தி படத்துக்கு 650 திரையரங்குகள் இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல ஒதுக்கியிருக்காங்க. அப்போ ஜனநாயகனுக்கு எப்படி எத்தனை தியேட்டர் ஒதுக்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கிட்டத்தட்ட ஒரு 500 திரையரங்குகள் அந்த படத்துக்கு ஒதுக்கப்படும். இப்போ நீங்க ஸ்க்ரீன் கவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஆனா தியேட்டர்கள் எத்தனை அப்படின்னு கணக்கு பண்ணீங்கன்னா, ஒரே தியேட்டர்லயே 2 ஷோ ஜனநாயகன் ஓடும், 2 ஷோ பராசக்தி ஓடும். அப்படி பார்த்தா 2க்குமே சமமான தியேட்டர்கள் தான். ஆனா ஸ்க்ரீன்ஸ்ல எத்தனை ஷோ அப்படின்ற கணக்குப்படி பார்த்தீங்கன்னாக்கா, அது பராசக்திக்கு அதிகமா கிடைச்சிருக்கு. இது தமிழ்நாட்டு நிலைமை. இப்ப இந்த படம் ஆந்திராவுல எப்படி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி எழுது. ஏன்னா, இந்த படம் ஏற்கனவே பாலகிருஷ்ணன் நடிப்பில் வெளியான தெலுங்கு படம். அந்த படத்தோட ஒரு ரீமேக் தான் இந்த படம் அப்படின்னு சொல்றாங்க. பகவந்த் கேசரி. இன்னும் சிலர் கொஞ்சம் விசாரிக்கும் போது முழுசா அந்த படம் கிடையாது. அந்த படத்துல இருந்து ஒரு 60% கதையை எடுத்துக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு ஏத்த மாரி மாத்தி அந்த படத்தை பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. கதை என்னன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். அதனால தெலுங்கு ஸ்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை வாங்கி விநியோகம் செய்ய பெரிய ஆர்வம் யாரும் காட்டல. சொல்லப்போனா அங்க படத்தை வாங்குறதா இருந்து ரிலீஸ் பண்ண வேண்டியவர் பின்வாங்கிட்டார் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல ஹிந்தியில இந்த படத்துக்கு பெரிய டேக்கர்ஸ் யாருமே இல்லை அப்படிங்கிறாங்க. வழக்கம் போல கேரளாவில் கொஞ்சம் சீன் போடுவாங்க. ஸோ கேரளாவில் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. கர்நாடகாவில் அந்த அளவுக்கு யாரும் ஆர்வம் காட்டல. ஏன்னா இங்கெல்லாம் அந்தந்த மொழியில் பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகுது. அதனால இங்க பெரிய அளவுக்கு இப்போதைக்கு இந்த படத்துக்கு பெருசா தெரியல. ஒருவேளை ரிலீஸ் நெருங்கும் போது மேபி தியேட்டர்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெளிநாடுகளிலும் இப்போதைக்கு பெரிய அளவுக்கு ஆர்வம், பெரிய எதிர்பார்ப்பு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை இந்த படத்துக்கு. இப்போ இந்த படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா அதுதான் பெரிய பேசு பொருளா இருக்கு. அது வருகிற 27ஆம் தேதி மலேசியாவில் நடக்குது. அது வடக்கு மலேசியாவில் உள்ள ஒரு பெரிய அரங்கத்தை அவங்க எடுத்திருக்காங்க. அந்த அரங்கில் கிட்டத்தட்ட 4 மணி நேரம் இந்த நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு அனுமதி வாங்கியிருக்காங்க. அந்த 4 மணி நேரம்ங்கிறது என்னன்னா, இது விஜயோட கடைசி படம்னு சொல்லிக்கிறாங்க இல்லையா? அதனால அந்த விஜய்க்கு ஒரு மரியாதை செய்து அவரை சினிமா உலகத்தை விட்டு ஒரு வெளியே அனுப்புறாங்க. அதற்கான ஒரு ட்ரிபியூட்டா அந்த நிகழ்ச்சியை நடத்துற மாதிரி அவங்க பிளான். அதற்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு இசைக்குழு, பாடகர்கள், இசைக்கலைஞர்கள் இப்படி நிறைய பேரை இங்கிருந்து அங்க அவங்க அழைச்சிருக்காங்க. அவங்க எல்லாருமே போக போறாங்க. பெரிய குழு போகும்போது அவங்க லைவா பர்ஃபார்ம் பண்ண போறாங்க. விஜய் படத்துல இருந்து பாடல்கள், காட்சிகள் இதெல்லாம் லைவா பர்ஃபார்ம் பண்ண போறாங்க. அதனால அந்த 4 மணி நேரம் டிக்கெட் கட்டணம்லாம் நீங்க நிறைய நண்பர்கள் சேனல்கள்ல பேசி நீங்க பார்த்துருப்பீங்க. அதிகபட்சமா 2 லட்சம் ரூபாய்லாம் டிக்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதிலே பல கோடி ரூபாய் சுருட்ட போறாங்க. அப்படியெல்லாம் தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. இப்போ இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. மலேசியாவுல அந்த நாட்டு அரசு, அதாவது ராயல் மலேசியன் போலீஸ், அவங்க ஒரு அ க இவங்களுக்கு அனுமதி குடுக்கும்போதே சில கண்டிஷன்ஸ் போட்டு குடுத்துருக்காங்க. என்னடா இது தமிழ்நாட்டுல தான் கண்டிஷன்ஸு, தமிழ்நாட்டுல தான் கேள்விகள், ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணணும் அப்படின்னா, மலேசியாவிலுமான்னா, இவனோட அந்த கீர்த்தி, இவனுடைய அந்த புகழ் அங்கெல்லாம் பரவியிருக்கு. இவன் லட்சணம் என்ன? இவன் கூட்டம் போட்டா அது எப்படி இருக்கும்? எப்படி பொறுப்பு இல்லாம தட்டி கழிச்சுட்டு ஓடுவான்? அப்படிங்கிறதெல்லாம் உலகம் பூரா பரவிடுச்சு. ஏன்னா உலகத்துல ஒரு நடிகனை பார்க்க 41 பேர் செத்தது அதான் முதல் முறை.
அப்படி செத்து போனவங்கள வந்து அம்போன்னு விட்டுட்டு சம்மந்தப்பட்ட ஆள் வந்து ஓடி போனதோ அதுதான் முதல் முறை. ஒரு மிகப்பெரிய கோழையா இருக்கிறவங்க கூட அதை செய்ய மாட்டான். ஏன்னா குற்ற உணர்ச்சி, மனசாட்சி குத்தம். குறைஞ்சபட்சம் நம்ம நின்னு என்னன்னாவது கேட்டு தொலைப்போம் அப்படின்னு ஒரு உள்ளுக்குள்ள சொல்லும். அல்லது பத்திரிக்கையாரன் கேட்குறானே சரி அது என்னன்னாவது நமக்கு தெரியலனாலும் அவன் மூலமாவது கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னாவது கூட தோணும். பட் இவன் தான் வந்து கிரிமினல் சைக்கோ இல்ல. அதனால வந்து இவன் அப்படியெல்லாம் எதுவும் யோசிக்காம ஓடி போயிட்டாங்கிறது உலகம் பூரா தெரிஞ்சிருச்சு. அது மலேசியாவுல நல்லா பதிவாயிருச்சு. பாருங்க மலேசியாவுல தமிழ் மக்கள் அதிகமா வசிக்கிறாங்க. தமிழ் நிறுவனங்கள் அதிகமாவே இருக்கு. பெரிய பணக்காரர்கள் தமிழர்களா இருக்காங்க அங்க. மலேசிய பொருளாதாரத்துல, அரசியலிலும் தமிழர்கள் 2 கலந்து இருக்காங்க. அப்போ இங்கிருந்து போற ஒருத்தன் அங்க போய் அரசியல் பேசினாலோ, அல்லது வேற ஏதாவது ஒரு மத ரீதியாகவோ, அல்லது ஒரு குழு ரீதியான ஒரு சண்டையை அல்லது ஒரு கலவரத்தை, மோதலை தூண்டுவது போல பேசினாலோ, அந்த நாட்டு அமைதிக்கு கண்டிப்பா குந்தகம் வரும். எப்போதுமே வெளிநாடுகளில் இப்ப இந்தியாவுல தான் பல விஷயங்கள கண்டு காணாம விட்டுர்றாங்க. ஆனா வெளிநாடுகளில் அப்படி கிடையாது. அவங்க சட்டம் ஒழுங்கை வந்து ரொம்ப கண்டிப்பாக வந்து பின்பற்றக்கூடியவர்களாக இருக்காங்க. அதனால வந்து மலேசிய அந்த போலீஸ் அவங்க வந்து அவங்க சில கண்டிஷன்ஸ் வந்து விஜய்க்கு விதிச்சிருக்காங்க. அதை கேட்டீங்கன்னா ஆடி போயிடுவீங்க. என்னமோ இவன் பெரிய இது மாரி வந்து தமிழ்நாடு அரசையும், முதல்வரையும் வந்து வாய்க்கு வந்த மாரியெல்லாம் பேசிக்கிட்டு திரிறான். பைத்தியம் மாரி உளறிக்கிட்டு திரிறான் மேடைக்கு மேடை. இப்ப மலேசியா கவர்மெண்ட்ட போய் பேசுவானா, மலேசியா போலீஸ போய் பேசுவானா, முதல்ல அந்த கண்டிஷன்ஸ் என்னென்னன்னு பாருங்க. 5 முக்கிய நிபந்தனைகள். ஒரு முக்கியமான நிபந்தனை, இது முழுக்க முழுக்க பொழுதுபோக்கு நிகழ்ச்சியா தான் இருக்கணும். அதாவது சினிமா நிகழ்ச்சிக்காக வர, ஒரு ஆடியோ ரிலீஸ்க்காக வர, அல்லது அ விஜய்க்கு வழியனுப்பு விழா அப்படி கூட வச்சுக்கலாம். ஆனா, இது முழுக்க முழுக்க ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சியா மட்டும் தான் இருக்கணும். எந்த வகையிலும் அரசியல் பேசக்கூடாது. அரசியல் தெரியிற மாதிரி கட்சி கொடியையோ, அல்லது மேடையில வந்து வச்சு விஜய புகழ்ற மாரி மத்தவங்களோ பேசக்கூடாது. புகழ்றதுன்னா, நீ சினிமாவுல தளபதி, தொளபதி என்ன வேணா நீ பேசிக்க. ஆனால் அரசியல் கருத்துக்கள அந்த மேடையில பேசக்கூடாது. பிரச்சாரத்த அங்க வைக்கக்கூடாது. அல்லது அ மற்ற எதிரணியை சேர்ந்தவர்கள் அல்லது அரசு, தமிழ்நாடு அரசு மீது குறை சொல்றது, விமர்சனம் வைக்கிறது, இதெல்லாம் வந்து அங்க எதுவுமே இருக்கக்கூடாது. அதேபோல அந்த நிகழ்ச்சிக்கு வருகிறவர்கள் ரசிகர்களா மட்டும்தான் இருக்கணும். தொண்டனாக இருந்தாலும் அந்த தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற அந்த தற்குறி கட்சியினுடைய அடையாளம் எதுவும் இருக்கக்கூடாது. கொடியை காட்டக்கூடாது, கத்தக்கூடாது. அல்லது இந்த டி ஷர்ட்னு சொல்றாங்களே அப்படி அந்த சட்டையில கூட வந்து கட்சியினுடைய பெயரையோ சின்னத்தையோ பொறித்து கொண்டு வரக்கூடாது அப்படின்னு மிக கடுமையான நிபந்தனைகள் வந்து அவங்க வச்சிருக்காங்க. அதே போல எந்த விதமான கலவரத்தை தூண்டுகிற மாதிரியான நடவடிக்கைகளை அனுமதிக்க மாட்டோம். அப்படி ஏதாவது நடந்தால் கட்டாயமாக, அதாவது இந்த 5 நிபந்தனைகளை மீறினால் அது யாராக இருந்தாலும் கட்டாயமாக மலேசிய போலீஸ் கைது செய்யும், சிறையில் அடைக்கும் அப்படிங்கிறது வந்து அவங்க கொடுத்திருக்கிற நிபந்தனை. யோசிச்சு பாருங்க, தமிழ்நாடு போலீஸ் கூட இதெல்லாம் சொன்னதில்லை. தமிழ்நாடு அரசு கூட சொன்னதில்லை. புதுவை அரசு இதை சொன்னதில்லை. அவங்க பெருமளவு வந்து ஜெனரஸா பெருந்தன்மையா நடந்துகிட்டு இருக்காங்க. இந்த கொலைகாரங்கிட்ட மேக்சிமம் பெருந்தன்மையா நடந்துக்குச்சு தமிழ்நாடு அரசு. இவ்வளவு பெரிய கொலையை அரங்கேற்றின பிறகு கூட 41 பேரை கொன்னுட்டு 3 மாசம் கழிச்சு திமிரா போயிட்டு தீய சக்தின்னு சொல்றான். அப்போதும் கூட அரசு இடத்தை தான் வந்து இந்த கம்நாட்டிக்கு வந்து அவங்க ஒதுக்கி கொடுத்தாங்க. இவன் பிரச்சாரம் பண்றதுக்கு ஒதுக்கப்பட்ட இடம் அரசாங்கத்தினுடைய இடம். இவ்வளவு பெருந்தன்மை காட்டியிருக்கு தமிழ்நாடு அரசு, அதே போல புதுச்சேரி அரசு. தமிழ்நாடு அரசை விட புதுச்சேரி கொஞ்சம் கடுமை காட்டுச்சு. பட் மலேசியா வந்து போட்டு புரட்டி எடுத்துருச்சு. இந்த கமல் வந்து ஒரு படத்துல வசூல் ராஜா எம்பிபிஎஸ் சொல்லுவார், பிரகாஷ் ராஜை பார்க்கும்போது, ஏனோ இந்த ரிபீட் இன்னோ அப்படின்னு சொல்லி காட்டுவார். அந்த மாதிரி தான் ரிபீட் அடிச்சிருக்காங்க மலேசியா போலீஸு. இப்போ இந்த நிகழ்ச்சியை வந்து நடத்தலாமா வேணாமா, நடத்தினா என்ன பின்விளைவு வரும், இப்படியெல்லாம் வந்து யோசிக்கிற அளவுக்கு வந்து அவங்களுடைய அந்த நிபந்தனைகள் மிக கடுமையாக இருக்கு. மலேசியாவில் இந்த நிகழ்ச்சியை நடத்த பொறுப்பேற்றிருக்கிற நிறுவனத்துக்கு வந்து இது மிகப்பெரிய அதிர்ச்சி தான். ஏன்னா மலேசிய போலீஸ் வந்து இவ்வளவு கடுமை காட்டுவாங்க அப்படின்னு அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அங்கே பல நிகழ்ச்சிகள் நடக்குது, கலாச்சார நிகழ்ச்சிகள், சினிமா நிகழ்ச்சிகள், கச்சேரிகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் எப்படி நடக்குது அதே மாதிரி சர்வசாதாரணமாக போயிட்டு வராங்க இங்கிருந்தெல்லாம். ஆனால் எந்த நிகழ்ச்சிக்கும் இவ்வளவு கடுமையான நிபந்தனைகளை அவங்க விதிச்சதில்லை.
ஏன்னா 41 பேர் உயிருங்கிறது மிகப்பெரிய விஷயம். செத்து போனவன்லாம் தற்குறியா கூட இருக்கலாம். அல்லது அவன் இந்த நாட்டுக்கு தேவையில்லாதவனா கூட இருக்கலாம். புரியுதா? ஆனால் 41 பேர் மரணம்ங்கிற செய்தி இருக்கே, அது மிக கடுமையானது. மிக மிக அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம். அதனுடைய அதனுடைய கனம் என்னங்கிறத வந்து வெளிநாடுகள் புரிஞ்சுகிட்டு இருக்காங்க. இங்க தான் பல பேருக்கு அது புரியல. அது ஈவன் அந்த தற்குறி தலைவனுக்கு அது புரியல. ஆனா வந்து வெளிநாடுகள் அத அப்படி பார்க்கல. அதனுடைய விளைவு தான் இவ்வளவு கடுமையான நிபந்தனைகள வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்து விதிச்சிருக்காங்க. இது ஒரு பெரிய செட்பேக்கா தான் வந்து பார்க்குறாங்க. ஏன்னா, இப்போ இவனுடைய பிளான் வந்து மலேசியா போயிட்டு, அங்க வச்சு வந்து நம்ம இந்த அரசுக்கு எதிராக கடுமையா விமர்சனம் பண்ணலாம். அல்லது நம்முடைய அந்த அசிங்கமான அரசியல வந்து அங்க போய் பேசலாம். அது உலகெல்லாம் வந்து பரவும். பெரிய அளவு பப்ளிசிட்டி கிடைக்கும். அப்படியெல்லாம் வந்து பிளான் பண்ணியிருப்பான். ஏன்னா, கிடைக்கிற நேரம் பூரா வந்து திமுக, திமுக, திமுகன்னு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கான் அவன். பாரு இன்னைக்கு ஒரு அறிக்கை விட்டுருக்கான். அந்த அறிக்கை பார்த்தீங்கன்னா, உண்மையிலே அந்த அறிக்கையெல்லாம் பார்த்தா எதிர்ல இருந்தா வந்து எதையாவது கழட்டி பலார் பலார்ன்னு வந்து நீங்க கன்னத்திலே அடிச்சிருவீங்க. அப்படி ஒரு தற்குறித்தனமான எதிரிகளா இருந்தா கூட வந்து அத படிச்சுட்டு வந்து அவ்வளோ ஆத்திரப்படுவாங்க. இப்போ நம்ம கருத்துக்கு உடன்படாத ஒரு எதிரி இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அவனேன்னா கூட அத படிச்சுட்டு கோபம் "ஏன்டா இவன்லாம் முட்டாளா இவன்? அதெல்லாம் ஒரு மனுஷனாடா" அப்படின்னு கேட்பான். அந்த மாதிரி கேவலமான ஒரு அறிக்கை. 2 பக்க அறிக்கை. எதுக்கு? உன் கட்சிக்காரனா தேர்தல் வேல பாரு அப்படின்னு சொல்லணும். இவ்வளவுதான். இதுக்கு வந்து அவன் எங்கிருந்து இழுக்கிறான்? திமுகவ வந்து இழுக்கிறான். திமுக முரசொலில தலையங்கம் எழுதிருச்சான். அது தலையங்கமா அல்லது இதுவா அப்படி இப்படின்னு என்னென்னவோ வந்து எவனோ எழுதி கொடுத்து கையெழுத்து போட்டு அனுப்பிச்சுட்டு இருக்கான். அவ்வளவு அபத்தமான ஒரு அறிக்கை. அதாவது இந்த பேசும்போதே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ற ஆதவ அர்ஜுனான்னு புதுசா அவனுக்கு பட்டப்பேர் குடுத்துருக்காங்க. அந்த ஆதவ அர்ஜுனா, இந்த மாரி அறிக்கைய எழுதி குடுக்குற கம்னாட்டிங்க, இவனுங்களெல்லாம் வந்து இந்த ஜெயிலர்ல வந்து ரஜினி விநாயகனுக்கு ஒரு தண்டனை குடுப்பாரு. பார்த்துருப்பீங்க கடைசி கிளைமேக்ஸ்ல. அப்படி ஏதாவது ஒரு தண்டனை குடுக்கணும். அவ்வளோ கடுமையா, அவ்வளோ எரிச்சலா இருக்கு அதெல்லாம் படிக்கிறதுக்கே. என்ன வந்து இவன் என்ன கிழிக்க போறான்? எதுக்கு வந்து இவன் அரசியல்னு சொல்லிட்டு வந்து உயிர வாங்குறான்? அப்படின்ற ஒரு எ எரிச்சல் தான் வந்து மிஞ்சுது. பிணநாயகன் நடிச்சிருக்கிற ஜனநாயகன். அப்படிதான் இந்த படத்த சொல்லணும். அந்த படத்த பொறுத்தவரைக்கும் வந்து எல்லாமே அந்த படத்துக்கு எதிர்மறையா இருக்கு. அது வந்து படம் ஆரம்பித்த நாளிலிருந்து இவன் அரசியல் பேசின அந்த காலகட்டம். அதேபோல அந்த படத்துக்காக வந்து இவன் ஷூட் பண்ணான கரூர் துயரத்த ஷூட் பண்ணி வச்சு, அத இந்த படத்துல சேர்த்திருக்கிற அந்த அவலம், அசிங்கம். அதேபோல இப்போ ஆடியோ ரிலீஸுக்கு வந்திருக்கிற அந்த முட்டுக்கட்டை. இப்படி வந்து பல விஷயங்கள் இந்த படத்துக்கு எதிராகவே ஒரு ஒரு இந்த ஒரு ஓனஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு மோசமான ஒரு அறிகுறி. இந்த படத்தினுடைய மிகப்பெரிய தோல்வியை பறைசாற்றுகிற விஷயங்களாத்தான் இது எல்லாத்தையும் பார்க்குறோம். அது மட்டும் இல்லாம வந்து இந்த படம் குறித்து வருகிற செய்திகள், படத்த பார்த்தவங்க சொல்கிற தகவல்கள் எதுவுமே வந்து அப்படி ஒண்ணும் மகிழ்ச்சி அடைகிற மாரி இல்ல. ஐ மீன் இந்த படம் சார்ந்தவர்கள் அல்லது இந்த படத்தை எதிர்பார்ப்பவர்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவுக்கு செய்தியா இல்ல. ஏன்னா வருகிற செய்திகள் எல்லாமே அ பராசக்தி இஸ் கிரேட்டர் தென் இந்த ஜனநாயகன் அப்படின்ற மாரி தான் வந்து தகவல் வருது. ஸோ அதனால தான் வந்து இவ்வளோ கிடந்து தவிக்கிறாங்க. வாயில வயித்துல அடிச்சுக்கிறாங்க. சிவகார்த்திகேயன திட்டுறாங்க. ஒரு படம் போட்டிக்கு ஒரு படம் வருது. அத தாங்க முடியாம என்னா பாடுபடுறாங்க. இது ஒரு வகையில வந்து அ இது மாரி காலைல சொன்ன மாரி இது கேவலத்தோட உச்சம் தான். இன்னொரு பக்கம் வந்து ஒரு காமெடியா இருக்கு. நீ இவ்வளோ தூரம் நான் வளர்ந்துட்டேன், உச்ச நடிகன்னு சொல்லிக்கிற. ஆனா வந்து ஒரு சிவகார்த்திகேயன் படத்த வந்து ஃபேஸ் பண்ண முடியாம வந்து குதியா குதிக்கிறானுங்க. பட் இந்த பொங்கல பொறுத்தவரைக்கும் வந்து விஜய்க்கும் சரி, அந்த ஜனநாயகனுக்கும் சரி, அ ம் அடின்னா இப்படி சாதாரண அடியா இருக்காது போல இருக்குது. வர்ற தகவல்கள் எல்லாம் பார்த்தா.